வணக்கம். இன்று அக்குபஞ்சர் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது, அதனுடைய மெக்கானிசம் எவ்வாறு செயல்படுகின்றது, அது சிகிச்சை எடுக்கும்போது நம் உடலில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நம் உடலில் நரம்பு செல்கள், நியூரான்ஸ் என்று சொல்லக்கூடிய நரம்பு செல்கள் வலி, ஈக்கம் இது போன்ற சிக்னலை மூளைக்கு எடுத்து செல்லும். அப்போ அந்த மூளைக்கு எடுத்து செல்லும் போது அந்த பெயின் கேட் என்று சொல்லக்கூடியது சரியானபடி இயங்க செய்ய வேண்டும். அவ்வாறு சரியானபடி இயங்கும் போது அதை செயல்படுத்துவதற்கு இந்த பெயின் கேட் சோடியம் சேனல் என்று சொல்லக்கூடியது சரியாக வேலை செய்ய வேண்டும், திறந்து மூட வேண்டும். அப்போ திறந்து மூடுவது சற்று அதிகமாக இருப்பதனால் மின் அழுத்தம் ஏற்படுகின்றது. அப்போது அந்த வலியை மூளைக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த சிக்னல் மிக மிக முக்கியம். அதாவது ஆக்ஷன் பொட்டன்சியல் என்று சொல்லுவோம். அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இருந்தால் தான் ஃபங்க்ஷன் நடக்கும். அதற்கு பெயின் கேட் சோடியம் சேனல் என்று சொல்லுவோம். அது இயங்க வேண்டும். அது அதிகமாக திறந்து மூடும்போது மின்னழுத்தம் அதிகமாகின்றது. அப்போ மின்னழுத்தம் அதிகரிக்கும் போது வலி, எரிச்சல் இது போன்ற அறிகுறிகளை உண்டாக்கின்றது. அப்போ டிஸ்க் பல்ஜி கண்டிஷனில் என்ன நடக்குது என்றால், உதாரணத்துக்கு L4, L5 லம்பார் 4 and 5 இன்ட்ராவென்ட்ரிகுலர் டிஸ்க் அழுத்தம் ஏற்படும் போது அங்கே இரிட்டேஷன் இருக்கும், இன்ஃப்ளமேஷன் இருக்கும். அப்போ அந்த இடத்துல சோடியம் சேனல் அதிகமாக திறக்கப்பட்டுள்ளது. அதனால் அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்று சொல்லக்கூடிய சோடியம் சேனல் அதிகமாக திறக்கப்பட்டு இருப்பதனால் பெயின் சிக்னல் மூளைக்கு செல்கின்றது. அந்த பெயின் சிக்னல் செல்வதனால் தான் வலி, எரிச்சல், எலக்ட்ரிக்கல் பெயின், மறுத்து போதல் இது போன்ற அறிகுறிகளை உண்டாக்கின்றது. ஆக இதை அக்குபஞ்சரில் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்றால், அந்த பெயின் கேட்டை திறந்து மூடக்கூடிய ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணுவதற்கு, அதிகமாக திறக்கப்பட்டு உள்ளதை க்ளோஸ் பண்ணுவதற்கும், அதனுடைய செயல்பாடுகளை ரெகுலேட் பண்ணுவதற்கும் பர்டிகுலராக இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை செலக்ட் பண்ணி சிகிச்சை கொடுக்கும்போது அந்த வலியிலிருந்து விடுபட முடியும், வலியை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். மறுபடியும் அந்த நரம்புகளுடைய செயல்பாடுகளை ரீஃபங்க்ஷனிங் கொண்டு வருவதற்கு இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையானது நல்லா பலனளிக்கின்றது. ஆகவே டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அண்ட் சயாட்டிகா கம்ப்ளைண்ட்ஸ் போன்ற கம்ப்ளைண்ட்ஸில் வலி இருந்தால் அதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையானது ஒரு மிக சிறந்த சிகிச்சை முறையாகும். ஆகவே உங்களுக்கு ஏதேனும் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் எந்த ஒரு தயக்கமும் இன்றி அக்குபஞ்சர் சிகிச்சையை எடுத்துக்கொள்ளுங்கள். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.